இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி 2024 அப்டேட்ஸ். ஜனவரி 1 2024 இருந்து ஜிஎஸ்டியில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இகாமர்ஸ்க்கும் ஜிஎஸ்டியில் ஒரு சில விதிகள்லாம் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டாக அதை பற்றி பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ் செல்லர்ஸ்க்குன்னு தனியாக ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் பண்ணும்போது தனி காலம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன காலம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, B2B சப்ளைஸை வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு காலம் நம்பர் 4 யூஸ் பண்ணியிருப்போம். B2C 2 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய B2C சப்ளைஸை என்ட்ரி பண்ணுறதுக்கு காலம் நம்பர் 7 B2C அதர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆஃப்லைனில் ப்ராடக்டை செல் பண்ணுறவங்களும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஆஃப்லைனுக்கு யார் பண்ணுறாங்க, ஆன்லைனுக்கு யார் பண்ணுறாங்க அப்படின்னு ஜிஎஸ்டி போர்ட்டலால் பிரித்து பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் செல் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைனில் செல் பண்ணுறவங்க அப்படின்னா இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியாக, அதாவது நீங்கள் ஓன் வெப்சைட் வச்சு செல் பண்ணாலும், ஓன் மொபைல் ஆப் வச்சு செல் பண்ணாலும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி, க்ளோ ரோட், ஜியோ மார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை செல் பண்ணாலும், இல்லை ஃபுட் டெலிவரி இப்போது ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஃபுட்டை செல் பண்ணாலோ இது எல்லாமே அவங்க இகாமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இகாமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் அவங்களுடைய சேல்ஸ் என்ட்ரியை போடுறதுக்கு தனியாக ஒரு காலம் கொண்டு வந்திருக்காங்க. அது காலம் நம்பர் 14 அண்ட் காலம் நம்பர் 15. இந்த 2 காலமை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜிஎஸ்டிஆர் 1ல் நீங்கள் டிசம்பர் மந்தோட ஃபைலிங் நீங்கள் பண்ணியிருக்கும் போது இந்த காலம் நம்பர் 14ம் 15ம் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் மந்த் இப்போ ஃபைல் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த ஃபைல் பண்ண போது நீங்கள் பார்த்துக்கலாம், காலம் நம்பர் 13 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு எந்த காலமும் இருக்காது. இதுவே ஜனவரி மந்தோடைய ஃபைலிங்கை பிப்ரவரியில் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஜனவரி மந்தோட ஜிஎஸ்ஆர் 1 சூஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா காலம் நம்பர் 14 அண்ட் 15 அப்படின்னு 2 காலம்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கும். இந்த 2 காலமில் தான் இனிமேல் ஆன்லைன் சேல்ஸை என்ட்ரி பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைன்லையும் செல் பண்ணுறீங்க, ஆஃப்லைன்லையும் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லையும் பண்ணுவீங்க. லோக்கலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த லோக்கலில் போடக்கூடிய அந்த இன்வாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வழக்கமாக எப்படி ஃபைல் பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் அந்த காலமில் ஃபைல் பண்ணணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் காலம் நம்பர் 14, 15ல் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். இதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய கோர்ஸில் டீட்டெயில்டாக இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணக்கூடிய ஃபுல் ப்ரொசீஜர், அதுவும் இகாமர்ஸ்க்கு எஸ்பெஷலாக நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெய்டு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் அதில் பார்த்து தாராளமாக உங்களுடைய ஃபைலிங்கை ஆடிட் ரேட்டை போகாமல் நீங்களே ஃபைல் பண்ணிக்க முடியும். மற்றபடி யூடியூப்பில் நான் ஃப்யூச்சரில் இந்த காலம் நம்பர் 14, 15ல் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற அப்டேட்ஸை நான் முடிஞ்சால் யூடியூப்லேயும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் நம்பர் 14 அண்ட் 15 இது ஸ்பெஷலாக இகாமர்ஸ் சப்ளையர்ஸ்க்காகவே இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைன் போர்டு அப்படிங்கிறது பேனர். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பேனர் வைக்க வேண்டியது கட்டாயம். ஜிஎஸ்டி வச்சுருக்க எல்லாருமே பேனர் கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் பிளேஸுக்கு வெளியே வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் வச்சு ஜிஎஸ்டி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை கடையை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிளேஸுக்கு வெளியே நீங்கள் எந்த அட்ரஸில் ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு வெளியே உங்களுடைய கம்பெனி பேர், அட்ரஸ், உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் ஒரு பேனரில் அடித்து வெளியே வைக்க வேண்டியது அவசியம். இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல் தான். இப்போ வந்து இதை மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இகாமர்ஸ் செல்லருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி வச்சிருக்கக்கூடிய எல்லா சப்ளையரும், எல்லா செல்லர்ஸும் கண்டிப்பாக பேனர் வச்சுருக்கணும். இது நம்மளுடைய சேனல்லே நிறைய வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேனர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது நீங்கள் வெளியே பர்மனெண்ட்டாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உள்ளே வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த பேனரை வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லைனா 40,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ராங்காக வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேனர்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் இகாமர்ஸ் செல்லராக இருந்தாலுமே நீங்கள் பேனரை அடித்து வீட்டில் உள்ளே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வெளியே எடுத்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேனர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் பேனர் அடிக்கும்போது ஜிஎஸ்டி என்ன அட்ரஸில் அடிச்சிங்களோ அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஒரு இடத்துல எடுத்திருப்பீங்க, வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பீங்க, அந்த அட்ரஸை ஜிஎஸ்டியில் அப்டேட் பண்ணாமே இருந்திருப்பீங்க. அந்த அட்ரஸை உங்களுடைய பேனர்லாம் போடக்கூடாது. நீங்கள் எந்த அட்ரஸில் ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த அட்ரஸை தான் நீங்கள் பேனர்லையும் போட்டிருக்கணும். ஒருவேளை நீங்கள் அட்ரஸ் வேறு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ, இல்லை அடிஷ்னலாக நீங்கள் இன்னொரு இடத்துலையும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வச்சு செல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ அந்த அட்ரஸையும் அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து ஜிஎஸ்டியில் அமெண்ட் பண்ண வேண்டியது கட்டாயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜியோ கோடட் லொக்கேஷன். நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணி உள்ளே போனோடனே ஒரு
ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அதில் காட்டுவாங்க, உங்களுடைய ஜியோ கோடட் லொக்கேஷனை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் ஜிஎஸ்டியை ஒரு லொக்கேஷனில் எடுத்துகிட்டு வேறு லொக்கேஷனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜிஎஸ்டியில் இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதை ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடை நீங்கள் டைப் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டிடியூட் லாங்கிடியூட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனில், அதாவது நீங்கள் எங்கே ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா அதிலே லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வரும். இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடை உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் டேஷ்போர்ட்லேயே காட்டும். நான் முடிஞ்ச ஸ்க்ரீனில் அது எப்படி காட்டும்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய லொக்கேஷனை அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி. இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதார் பேன் நேம் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. இகேஒய்சி நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான இன்வாய்ஸஸ், இவே பில் இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இகேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இகேஒய்சி யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே அது காட்டும். நீங்கள் டேஷ்போர்டை லாகின் பண்ணி உள்ளே போனோடனே நீங்கள் இகேஒய்சி இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்க, எஸ் நேவிகேட் டு மை ப்ரொஃபைல் ஆர் ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இதில் ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்து எப்பயுமே உள்ளே போயிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி டேஷ்போர்டில் உங்களுக்கு உள்ளே போனோடனே எஸ் நேவிகேட் டு மை ப்ரொஃபைல் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இகேஒய்சி, அதாவது ஆதார் ஆத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எஸ் நேவிகேட் டு மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு, உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்புகிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெயில் அனுப்பி அந்த மெயிலில் இருந்து உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இவே பில்லோடைய இன்வாய்ஸஸ்லாம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்தது ரிட்டர்ன் ஃபைலிங் ஃப்ரீக்வன்சி. ரிட்டர்ன் ஃபைலிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று மந்த்லி, இன்னொன்று குவார்ட்டர்லி. இதில் ஆன்லைனில் செல் பண்ணக்கூடியவங்க, அதாவது இகாமர்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் மந்த்லி ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் இருக்கணும், குவார்ட்டர்லியில் இருக்கக்கூடாது. ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களையே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி ஃப்ரீக்வன்சிக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 மாதம் சேர்த்து வச்சுருந்து ஃபைல் பண்ணும்போது இந்த 3 மாதம் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெண்டிங் ஆகி நிற்கும். அதாவது ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட்லேயே நிற்கும், இல்லைனா அவங்ககிட்டே கேஷாக இருக்கும், அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேராது. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்க்கும்போது நிறையா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மாதம் கணக்கு பார்த்து மாதம் அதுக்கான ஜிஎஸ்டியை கட்டி முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. குறிப்பாக வந்து ஆன்லைனில் செல் பண்ணக்கூடியவங்களுக்கு மாதம் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிரும். அதே மாதிரி இன்வாய்ஸ் தான் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இவங்களே உங்களுக்கு கஸ்டமருக்கான இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லையா, அந்த இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸாக தான் ஜென்ரேட் ஆகும். இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகும்போது அந்தந்த மாதம் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணீங்க, எவ்வளோ இன்வாய்ஸ் விழுந்துருக்குது அப்படிங்கிற கணக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மந்த்லி ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கணும். மந்த்லி ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு ஈஸியானதும் கூட. ஏன்னா நீங்கள் 3 மாதம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கான கணக்கையும் சேர்த்து ஒட்டுக்காக வச்சுருந்து ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ 3 மாதத்துக்கான மொத்த ஜிஎஸ்டியும் கட்டும்போது உங்களுக்கு கேஷ் அதிகமாக நீங்கள் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணுறது தான் பெட்ரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சியில் ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு குவார்ட்டர்லிக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாலோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு சொல்லிடுது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லியில் கிடையாது, குவார்ட்டர்லியில் இருக்குது. ஸோ உங்களால் இகாமர்ஸில் செல் பண்ண முடியாது, அதை மந்த்லி ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இந்த காரணங்கள்லாம் வச்சு ஓவராலாக ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் ஃபைலிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது மந்த்லியில் தான் இருக்கணும். இது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டேப்பில் ஆப்ட் இன் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு குவார்ட்டராக போட்டுட்டு அதுக்கு மந்த்லியில் செட் ஆகிருக்கா குவார்ட்டர்லியில் செட் ஆகிருக்கா அப்படின்னு காட்டும். அது எல்லாத்துக்குமே மந்த்லியில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது குவார்ட்டர்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மந்த்லி அப்படின்னு அந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லியிலே இருக்கும். ஸோ இகாமர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அடுத்தது இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் செல் பண்ணுறதுனால கஸ்டமருக்கான இன்வாய்ஸை அந்தந்த பிளாட்ஃபார்மே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆஃப்லைன்லேயும் ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு இந்த மாதிரி செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் விற்கிறவங்களுக்கு பில்லு கொடுக்காம கூட நீங்கள் வித்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா கையில் நீங்கள் பில் போட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க. ஒருவேளை ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் நீங்கள் செல் பண்ணக்கூடிய நபராக இருந்தால்
ஃபைலிங் பண்ணும்போது ஆன்லைனில் வரக்கூடிய ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அது கூட ஆஃப்லைனோட பில்லையும் சேர்த்து தான் ஃபைல் பண்ணுவீங்க. அப்படி ஃபைல் பண்ணும்போது திடீர்னு ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆஃப்லைனில் உங்களுக்கு நீங்கள் போட்ட பில்லெல்லாம் காட்டுங்க, கையில் ஒரு காப்பி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கையில் நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் பில்லாவோ இல்லை ஹார்ட் காப்பியோ நீங்கள் எந்த விதமான பில்ஸும் வச்சுக்க தேவையில்ல, சாஃப்ட் காப்பியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ணுறீங்க, ஆஃப்லைன் பில்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து கொடுத்தாவே போதுமானது. அப்படி இல்லை, இப்போ வியாபார் ஆப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப்பே இருக்குது, அந்த ஆப் மூலிமா கூட நிறைய பேர் ஆஃப்லைன் பில்ஸ்லாம் போட்டுருக்கீங்க. அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நீங்கள் காட்டினாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பெல்லாம் மந்த்லி ஒரு ரிப்போர்ட் உங்களால் எடுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது வெரிஃபிகேஷன் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாகவே அதை காட்டினா போதும், நீங்கள் ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா மொபைலில் வச்சுருக்கும் போது, சிஸ்டமில் வச்சுருக்கும் போது இந்த சாஃப்ட் காப்பி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆன்லைனில் வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்லைனில் வர்றதை எப்படியா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணுவீங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலேருந்து வரக்கூடிய ஆன்லைன் ரிப்போர்ட்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபைல் பண்ண முடியாது. அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ஸ்டேட் வைஸ், டேக்ஸ் கோட் வைஸ் சம் பண்ணி தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். இந்த சம் பண்ணி வர ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் சிஸ்டமுக்கு இல்லை மொபைலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட டிரைவ்லேருந்து நீங்கள் அந்த சாஃப்ட் காப்பியை எடுத்து ஏதாவது ஜிஎஸ்டிலேருந்து வெரிஃபிகேஷன் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை காட்டிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஹார்ட் காப்பி தேவையில்லை, சாஃப்ட் காப்பி இருந்தால் போதுமானதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சாஃப்ட் காப்பியை கூகுள் டிரைவில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது இன்வாய்ஸ். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வாய்ஸ் பேட்டர்னில் தான் இருக்காங்க. இன்வாய்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய கம்பெனி நேமு, உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. கஸ்டமருடைய கம்பெனி நம்பரு, கஸ்டமருடைய ஜிஎஸ்டி, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டு ஆன்லைன்லேயே இன்வாய்ஸை எடுக்கிறது. இப்படி ஆன்லைன்லேயே இன்வாய்ஸ் எடுக்கிறது வந்து நீங்கள் இந்த வியாபார ஆப் மூலிமா எடுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இன்வாய்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு ஒருத்தவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஃபைல் பண்ணுறோமோ ஜிஎஸ்டிஆர் 1ல், அதே மாதிரி இன்வாய்ஸ்க்கும் ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பில் பண்ணுவோம். அப்படி பில் பண்ண உடனே அந்த கிளைண்ட்டோட ஜிஎஸ்டிஆர் 2A பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்கி பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2A அந்த பில்லு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போது நாம் ஃபைல் பண்ணுறது எப்போ ஃபைல் பண்ணுவோம், ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த 14ஆம் தேதிக்குள்ள தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். அப்படி போய் நம்ம ஃபைல் பண்ணும்போது தான் அந்த கிளைண்ட்டுக்கு நாம் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியும். ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோன்னே அது 2A ரிஃப்ளெக்ட் ஆகிரும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் இன்வாய்ஸ். ஸோ அவங்க எல்லாமே எலக்ட்ரானிக் மோடில் ஆன்லைன்லேயே இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் தான் போடணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து ரூல் வச்சுருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக யாரெல்லாம் இன்வாய்ஸ் போட தகுதியானவங்களோ அவங்க எல்லாரும் இன்வாய்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கும் இந்த இன்வாய்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தமா, காமர்ஸில் பண்ணுறவங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு தான் இன்வாய்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட்டே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாம் யாருக்கும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் விற்கிறீங்க, ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வியாபார ஆப் மூலிமா பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா எக்ஸல் சீட் வச்சு அதில் நீங்கள் இன்வாய்ஸ் போட்டு கொடுப்பீங்க, இல்லைனா கையில் வந்து பில் புக் வச்சுட்டு இன்வாய்ஸ் போட்டு கொடுப்பீங்க. இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கடைக்காரங்க இன்வாய்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கடை அப்படின்னா இப்போ ஜவுளி கடை, ஃபர்னிச்சர்ஸ் கடை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எலக்ட்ரானிக் ஷோரூம், இவங்கெல்லாம் இன்வாய்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இன்வாய்ஸ்னால பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நம்ம இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதையே தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது நெகட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கிறது காமர்ஸ் செல்லருக்கு மாதம் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். மாதம் நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டேட்டை போட்டு கர்நாடகா அப்படின்னு போட்டு -550 அப்படின்னு போட்டு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 5% போட்டிருக்கோம். நம்ம ப்ளஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் என்ட்ரி பண்ணிடுவோம் ஜிஎஸ்டி போர்ட்டலில். திடீர்னு மைனஸில் ஒரு வேல்யூ வந்திருக்கும். இந்த மைனஸ் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மைனஸ் வந்து ரெகுலராக எதனால் வருது அப்படின்னா சேல்ஸை விட ரிட்டர்ன் அதிகமாக இருந்தால். அது எப்படி சேல்ஸோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் சேல்ஸ் ஆகிருக்கும். அதை வந்து போன மாதம் ரிப்போர்ட்டில் சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணியிருப்போம். அந்த ப்ராடக்ட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ரிட்டர்ன் வந்துடும். அப்படி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த மாதம் ரிப்போர்ட்டில் ரிட்டர்ன் ஆன மாதிரி மைனஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பர்டிகுலர் டேக்ஸ் பர்சன்டேஜில் இந்த மாதம் சேல் நடந்திருந்தால் தான் மைனஸ் பண்ணுவாங்க.
உதாரணத்துக்கு கர்நாடகாவில் 5% டேக்ஸ் கோடில் இந்த மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு சேல் நடந்திருக்கு அப்படின்னா போன மாதத்தும் ஒரு 2000 ரூபாய் குட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் நடந்த மாதிரி ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவே ரிட்டர்ன் வந்தது 5000 ருபீஸ், சேல் நடந்தது 2000 ருபீஸ் தான் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3000 ருபீஸ்க்கு மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே வேல்யூஸ் இருக்காது. அப்போ அதை மைனஸ்லேயே கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி மைனஸில் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஃபைல் பண்ணாமல் இப்போ கர்நாடகாவில் 5% டேக்ஸ் கோடில் 3000 ருபீஸ்க்கு மைனஸில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூவை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதில் இதே மாதிரி சேம் ஸ்டேட்டில் சேம் டேக்ஸ் கோடில் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு அந்தந்த மாதத்துக்கான ஃபைலிங்கை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் வந்து ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் ஜிஎஸ்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புது அப்டேட் படி நீங்கள் மைனஸில் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்லேயே என்ட்ரி போட்டுக்கலாம். அதாவது கர்நாடகாவில் டேக்ஸபிள் வேல்யூ -3000, டேக்ஸ் பர்சன்டேஜ் 5 அப்படின்னு வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக கர்நாடகாவை சூஸ் பண்ணிவிட்டு B2C அதர்ஸை சூஸ் பண்ணுவோம் இல்லையா, சூஸ் பண்ணிவிட்டு அதில் டேரெக்டாகவே நீங்கள் -3000 அப்படின்ற வேல்யூ என்ட்ரி பண்ணலாம். அப்படி என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் அந்த மைனஸ் வேல்யூக்கு ஏற்ற ஐடிசி அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மைனஸில் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணலை. இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபைலிங்கும் அந்த மைனஸ் வேல்யூஸை அடுத்த மாதம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் இருந்து அந்த மைனஸ் வேல்யூஸை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய கோர்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்லும்போது இந்த மைனஸ் வேல்யூஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம். நீங்கள் ஓனாகவே ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே மைனஸில் ஏதாவது வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதமே நீங்கள் அதை மைனஸ் வேல்யூவாகவே நீங்கள் என்ட்ரி தாராளமாக பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டிஆர் ஒன்றில். அடுத்தது ஃபீல்டு விசிட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் ஜிஎஸ் நம்பரை எடுத்து வச்சுட்டு பிஸ்னஸே எதுவுமே பண்ணாமல் ஐடிசியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வச்சிருக்க எல்லா அக்கௌண்ட் ஹோல்டரையும் செக் பண்ணுறாங்க. ரெகுலராக அவங்க ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய இடத்துக்கு டேரெக்டாக வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் போர்டு இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது நேம் போர்டு இருக்கு இல்லையா, உங்கள் பிஸ்னஸ் பிளேஸ்க்கு வெளியே கம்பெனி பேர்லாம் போட்டு ஜிஎஸ் நம்பர்லாம் போட்டு பேனர் அடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மெயினாக கேட்பாங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, ஜிஎஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஆனவொடனே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு 3 பேஜ் வரும். இந்த 3 பேஜையும் லேமினேட் பண்ணி நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியம். கடையாக இருந்தால் லேமினேட் பண்ணி வெளியே மாட்டியே வச்சிருப்பாங்க, நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ் சர்டிஃபிகேட்டை உங்களோட ஒரு லேமினேஷன் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது சீலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சீல் இருக்கும். ஒன்று வந்து ஃபார் சீல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சீல். ஃபார் சீலில் பார்த்தீங்கன்னா ஃபார்னு போட்டு உங்கள் கம்பெனி பேர் போட்டு கீழே ப்ரொப்ரேட்டர் இருக்கும், அதை சீலை வச்சு நடுவில் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஃபார் சீல். இன்னொன்று அட்ரஸ் சீல், உங்களுடைய ரெஜிஸ்டர்டு ஜிஎஸ்டி அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பரு, உங்கள் கம்பெனி நேம் இதெல்லாம் போட்டு ஒரு சீல் இருக்கும், அது வந்து அட்ரஸ் சீல். ஸோ இந்த ஃபார் சீல் அண்ட் அட்ரஸ் சீல் இது ரெண்டுமே முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இந்த வியாபாரம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்வாய்ஸ் போடலாம், எக்ஸல் சீட் வச்சு கூட நீங்கள் இன்வாய்ஸ் போடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இன்வாய்ஸ் போடுறதாலும் போடுங்க, கடையில் ஒரு இன்வாய்ஸ் புக் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 50 ரூபா தான் வரும், பிளைன் புக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீல் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கரண்ட் இல்லை ஆப் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கையில் இருக்கக்கூடிய இந்த இன்வாய்ஸை போட்டு சீல் வச்சு நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி ஏதாவது ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் வரும்போது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன் இன்வாய்ஸ் நீங்கள் ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க, அந்த இன்வாய்ஸ் டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கையில் வச்சிருக்கக்கூடிய இன்வாய்ஸ் மூலிமா டக்குன்னு அதோடைய இன்வாய்ஸை திரும்ப நீங்கள் ஒரு காப்பி எடுத்து கூட அதை சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கையில் ஒரு இன்வாய்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது நீங்கள் ஸ்டாக் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, திடீர்னு உங்களுடைய பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா போன மாதம் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட் வரும், எங்கே அந்த பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் எங்கே போணுச்சு. அப்போ நீங்கள் பர்சனல் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கிளைம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்ன சேல் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சேல் பண்ணுறதுக்கு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒருவேளை எஃபிஐயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நான் எஃபிஐயில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுடைய இன்வென்ட்ரி எடுத்து காட்டினீங்கன்னா எஃபிஐயில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒரு 20 ஸ்டாக் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய பேர் வந்து எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் ஜிஎஸ்டிலேருந்து அதெல்லாம் நமக்குலாம் வெரிஃபிகேஷன்லாம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு பேனர் அடிக்காமல் இருக்கிறது,
ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அங்கே ஜிஎஸ்டி எடுத்துட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு வேற ஒரு பின்கோடுக்கே மாறிடுறது. ஆனால் அந்த ஜிஎஸ்டி அட்ரஸை அதில் அமெண்ட் பண்ணாமே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் ஜியோ கோடட் லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வேற அட்ரஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஸ்னஸ், நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்த அட்ரஸில் நீங்கள் இப்போ இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், இபி ரெசிப்ட், ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வச்சு புது அட்ரஸை ஜிஎஸ்டியில் அமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணாமல் நீங்கள் வேறு இடத்துல மாறி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது இவே பில். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பொருளை கொண்டு வரும்போது இவே பில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. சில டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவே பில் கேட்காமே வந்து கொண்டு வருவாங்க பொருளை. ஆனால் இனிமே வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணி தான் பொருளை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்து பொருளை நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா ப்ராப்பர் இன்வாய்ஸோட வாங்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் இல்லாமல் இப்போ டெல்லியிலேருந்து பொருள் நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய சப்ளையர் கிட்ட இருந்து இன்வாய்ஸே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளை வாங்கிடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வழியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றாங்க. இதுக்கு மேலே இன்வாய்ஸ் இல்லாமல் பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க, அவங்க இன்வாய்ஸ்லாம் போட்டு தர மாட்டாங்க, என்கிட்ட இன்வாய்ஸ்லாம் கிடையாது, நான் 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் லிமிட் கீழே இருக்கிறேன், என்னால் இன்வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்வாய்ஸ் இல்லாமல் பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே உங்களால் கொண்டு வர முடியாது. டிரான்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வாய்ஸ் நீங்கள் வாங்கி ஆகணும். இன்வாய்ஸ் வாங்கிட்டு இவே பில் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். இவே பில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலே இவே பில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஒரு குட்ஸை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் அனுப்பி வைக்கிறதா இருந்தாலோ இந்த இவே பில்லை ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்பி வைக்க முடியும். இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இன்வாய்ஸுங்கிறது வேறு, இவே பில்லுங்கிறது வேறு. இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை நீங்கள் சேல் பண்ணதுக்கான ஒரு ரெசிப்ட், இல்லை ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரெசிப்ட் தான் இன்வாய்ஸ். இவே பில் அப்படிங்கிறது ஒரு பொருளை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பில், அதுதான் இவே பில். இந்த இவே பில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஜென்ரேட் பண்ணலாம். யார் யார் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா பொருளை ரிசீவ் பண்ணக்கூடிய நீங்களும் ஜென்ரேட் பண்ணலாம், பொருளை அனுப்பக்கூடிய அந்த சப்ளையரும் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்களும் ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரலாக பொருளை அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இதை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பொருள் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எங்களுக்கு என்ன இன்வாய்ஸ் வேல்யூ போடுறீங்களோ, எனக்கு இத்தனை ரூபாய் குட்ஸை விற்றதா எனக்கு நீங்கள் இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதே இன்வாய்ஸ் அமௌண்ட்டை போட்டு எனக்கு இவே பில் ஜென்ரேட் பண்ணி ப்ராப்பராக என்னுடைய பொருளை என்னுடைய லொக்கேஷனுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுடைய பொருள் வந்து உங்கள் இடத்துக்கு கன்ஃபார்ம் வந்து சேராது. அப்புறம் கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் செல் பண்ணுறவங்க ஃபைலிங்கை பண்ணுறதே கிடையாது மாதம் மாதம், இல்லைனா நில் ஃபைலிங் பண்ணி விட்டுறாங்க. இது வந்து ஃபைலிங்கை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த தப்பான ஃபைலிங்கை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இனிமே தாராளமாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா தனியாக வந்து உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துட்றாங்க, காலம் நம்பர் 14, 15 கொடுத்துட்றாங்களா, அதில் நீங்களும் என்ட்ரி பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்காரங்களும் என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ அமேசானும் உங்கள் சார்பாக டிசிஎஸ், டிடிஎஸ் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான என்ட்ரிஸை போடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான சேல்ஸ் என்ட்ரியை போடுவீங்க. அவங்க என்ட்ரி கரெக்டாக போட்டுருவாங்க. நீங்கள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த காலம் நம்பர் 14, 15 செப்பரேட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் செல் பண்ணுறவங்க 2 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று அவங்களே கட்டிடுவாங்க, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டே ஜிஎஸ்டிலாம் கட்டிடுவாங்க, அவங்களாம் ஃபைலிங் பண்ணிடுவாங்க, நாம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அங்கே விற்கிறதுலாம் கவர்மெண்ட் தெரிய போகிறது கிடையாது, அதுக்கே நான் ஏன் ஒரு ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா கட்டணும், நானே ஏற்கனவே ரொம்ப கம்மி மார்ஜினில் பொருளை வித்துட்டு இருக்கேன், நான் ஏன் கட்டணும், நான் நில் ஃபைலிங் தான் பண்ணுவேன், அங்கே ஆன்லைனில் மாதம் 20,000 30,000 சேல் நடந்துட்டு இருக்கு, நான் இங்கே நில் ஃபைலிங் தான் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு பண்ணுறாங்க. 2 விதமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ குட்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் அந்தந்த வெப்சைட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் பண்ணியே ஆகணும். ஃபைல் பண்ணாமல் நில் ஃபைலிங் பண்ணாலோ, இப்போ ஆஃப்லைனில் செல் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபைல் பண்ணுறது 1.25 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யாருமே இன்வாய்ஸ் போட போகிறதில்ல. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேல் நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்லைன்லேயும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலேருந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் படி இவங்க 60,000க்கு செல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஜிஎஸ்டி கிரெடிட் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 6,000 அவங்க ஜிஎஸ்டியாக கட்டுற மாதிரி வரும். உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 20,000 தான் சேலே நடந்தது அப்படின்னு என்ட்ரி பண்ணுவாங்க. சில பேர் நில் ஃபைலிங் பண்ணிடுவாங்க. சில பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான் நம்மகிட்ட வந்து ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறானே, ஸோ அவனே வந்து கட்டிக்குவான், நாமளாம் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு ஃபைலிங்கே பண்ணாமே சில பேர் விட்டுருக்குறாங்க. இது எல்லாமே ராங்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஆன்லைனில் செல் பண்ணக்கூடிய எல்லாரும் மாதம் உங்களுடைய ஃபைலிங்கை கரெக்டாக பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை இப்போ 3 வெப்சைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வெப்சைட்லேயும் சேர்த்து வச்சுருந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ வருதோ அது நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் கட்டி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலிங்கை பண்ணணும். கம்மி பண்ணியோ இல்லை ஃபைல் பண்ணாமையோ விட்டுறாதீங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது நெட் பேங்கிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இது வரைக்கும். இப்போ இந்த வருஷத்துலேருந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் அந்த அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அடுத்த மாதம் தான் தெரியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. இதை எதுக்கு நம்ம எவ்வளோ சின்சியராக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்ட் நிறைய பேருக்கு இருக்காது. இந்த மொபைல் பேங்கிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்லி நெட் பேங்கிங் ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாத்துலேயுமே நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்ட் இருந்துச்சு. இந்த மொபைல் பேங்கிங் வந்தவுடனே சிம் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்ஷன் வேறு வந்துருச்சு. அதில் ஒரு பின் நம்பரை செட் பண்ணிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்த உடனே யாருமே நெட் பேங்கிங்கே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் மொபைல் பேங்கிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டியில் நெட் பேங்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கேஷ் பேமெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா தான் பண்ண முடியும். நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணியோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ பேமெண்ட்லாம் பண்ண முடியாது. அப்படி நெட் பேங்கிங் இல்லாதவங்க கவுண்டரில் போய் தான், இப்போ பேங்க்கோடைய கவுண்டரில் போய் தான் சலான் எடுத்துகிட்டு போய் கட்டுற மாதிரி இருக்குது. இதை வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயே யூபிஐ ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கூகுள் பே, ஃபோன்பேலேயே ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரும். இப்போதைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் ஃபைலிங் பண்ணும்போது தான் அதை யூஸ் பண்ணி பே பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் ஜிஎஸ்டியோடைய 2024 அப்டேட்ஸு. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதத்துலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுங்கள். இது வந்து டிசம்பர் மாதத்தோடைய ஃபைலிங்க்கு அப்ளிகபிள் ஆகாது. டிசம்பருடைய போர்ட்டல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் இருக்காது. ஜனவரியோடைய போர்ட்டலில் இருந்து தான் உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜனவரி மந்த்துக்கான ஃபைலிங்கை பிப்ரவரியில் பண்ண போகிறவங்க இந்த அப்டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணுங்கள். ஆன்லைனுக்கு எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா என்னுடைய இகாம் மாஸ்டர் பெய்டு வீடியோ கோர்ஸில் ஜிஎஸ்டி ஃபைலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸும் இருக்குது. அந்த கோர்ஸை எடுத்து அந்த கோர்ஸை பார்த்து நீங்களே ஓனாக உங்களுடைய ஃபைலிங்கை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.